guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் மேக்ஸ் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ராபபிலிட்டியில் எக்ஸசைஸ் 8.4 ஓட 12th சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்க்கலாம். A coin is tossed thrice அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? அப்போ இதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். நம்ம காயின் வந்து இஸ் டாஸ்ட் ட்ரைஸ்ன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு அதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஹெட் 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 tail head tail tail head tail head 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 tail head tail 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 and tail head tail. இது நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ n of s பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக 8 இருக்கும். டோட்டலாக n of s is equal to 8. அண்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா find the probability of getting exactly 2 headsன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கானது நம்ம பார்த்துக்கலாம். அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஏ வந்து எக்ஸாக்ட்லி 2 heads, கரெக்டாக 2 heads இருக்கணும். அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இதில் 2 heads, கரெக்டாக 2 heads மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கணும். இது நம்மளுக்கு 3 heads இருக்குது, இது நம்மளுக்கு வராது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 heads தான் இருக்குது, இது நம்மளுக்கு வரும். அண்ட் இதுலேயும் நம்மளுக்கு 2 heads தான் இருக்குது, இதுவும் வரும். அண்ட் இதில் நம்மளுக்கு 2 heads தான் இருக்குது, இது வரும். வேறு எதுவுமே நம்மளுக்கு வராது. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா A is equal to head tail head tail head head and head head tail. அப்போ நம்மளுக்கு இது டோட்டலாக 3 இருக்கா? அப்போ n of A is equal to நம்மளுக்கு 3. probability of A is equal to n of A by n of S is equal to 3/8 நம்மளுக்கு வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 tailன்னு கொடுத்துருக்காங்களா? ஆர் அட்லீஸ்ட் 1 tailன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது நம்ம பின்னு எடுத்துக்கலாம். பி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 tail. அட்லீஸ்ட் 1 tail நம்மளுக்கு என்ன அர்த்தம்? 1 இருக்கும், அதுக்கு மேலே தான் இருக்கும் நம்மளுக்கு. அப்போ 1 tail இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாமா? அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? ஹெட் டெய்ல் ஹெட் வரும், டெய்ல் டெய்ல் ஹெட் வரும், அண்ட் டெய்ல் ஹெட் ஹெட் வரும், ஹெட் ஹெட் டெய்ல் வரும், அண்ட் ஹெட் டெய்ல் டெய்ல் வரும், அண்ட் டெய்ல் 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 இதுவும் வரும், அண்ட் டெய்ல் ஹெட் டெய்ல். 0 tails மட்டும் நம்மளுக்கு வராது, மற்றது எல்லாமே நம்மளுக்கு வரும். ஏன்னா அட்லீஸ்ட் 1 tailன்னு சொல்லும் போது ஒரு இது அதுக்கு மேலேயும் நம்மளுக்கு இருக்கலாம். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஹெட் ஹெட் ஹெட்டை தவிர மற்றது எல்லாமே நம்ம எழுதிக்கலாம். ஹெட் டெய்ல் ஹெட் tail tail head tail head 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 tail head tail 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 and tail head tail. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா n of b is equal to 7. probability of b is equal to n of b by n of s. n of b பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 and n of s வந்து 8. 7/8 இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 consecutive headsன்னு கொடுத்துருக்காங்களா? 2 consecutive headsனால் நம்மளுக்கு மீனிங் என்னது? பக்கத்தில் இருக்கிற ஹெட்ஸ், பக்கத்து ஹெட்ஸ்ன்னு வரும். ஏன்னா கான்சிக்யூட்டிவ் நம்பர் சொல்லும் போது பக்கத்து நம்பர் நம்ம சொல்லுவோம். அப்போ கான்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ்ன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஹெட்ஸ். அப்போ நம்மளுக்கு 2 consecutive heads இதெல்லாம் பக்கத்தில் இருக்குது. இது ரெண்டுமே இது நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்க 2 consecutive heads தான் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பக்கத்தில் இல்லை, அதனால் இது வராது. அண்ட் இதுவும் வராது. அண்ட் இது நம்மளுக்கு வரும் தானே, டெய்ல் ஹெட் இது ரெண்டும் பக்கத்தில் இருக்குது நம்மளுக்கு ஹெட்ஸ். அண்ட் இதுலேயும் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்குது ஹெட்ஸ். அண்ட் மேலே இதுலேயும் நம்மளுக்கு வராது. அப்போ இந்த 3 மட்டும்தான் வரும். இது நம்ம சீன்னு எடுத்துக்கலாம். சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது? 2 consecutive heads. அப்போ C is equal to and head 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 tail head head and head head tail. இது 3 மட்டும்தான் நம்மளுக்கு வரும். அப்போ n of C பார்த்தீங்கன்னா n of C வந்து நம்மளுக்கு 3. probability of C is equal to n of C by n of S நம்மளுக்கு வரும். n of C வந்து 3 and n of S பார்த்தீங்கன்னா 8. 3/8 இருக்கும். இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு கொஷினில்? ஃபைண்ட் த probability of getting exactly 2 heads or at least 1 tail or and 2 consecutive headsன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R இருக்குது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா
ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி. இது நம்ம ஏன்னு எடுத்திருந்தோம், இது ஏ, இது பின்னு எடுத்திருந்தோம், அண்ட் இது நம்ம சின்னு எடுத்திருந்தோமா. அப்போ ஏ யூனியன் பி யூனியன் சி நம்மளுக்கு வரும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சின்னு இருக்கா, இதுதான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி minus probability of A intersection B minus probability of B intersection C and minus probability of A intersection C plus probability of A intersection B intersection C நம்மளுக்கு வரும். இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம probability of A, B and C நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ probability of A intersection B நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லும் போது இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது தானே நம்மளுக்கு வரும். அப்போ ஏ அண்ட் பியில் காமனாக இருந்தது நம்மளுக்கு என்னென்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஏ அண்ட் பி இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும், ஹெட் டெயில் ஹெட் இருக்கா, இங்கேயும் ஹெட் டெயில் ஹெட் இருக்குது, அண்ட் டெயில் ஹெட் ஹெட், அண்ட் இதுலேயும் நம்மளுக்கு டெயில் ஹெட் ஹெட் இருக்குது, டெயில் ஹெட் ஹெட் அண்ட் ஹெட் ஹெட் டெயிலா, இதுலேயும் நம்மளுக்கு ஹெட் ஹெட் டெயில் இருக்குது. இது மூணுமே நம்மளுக்கு இருக்குது. ஏ அண்ட் பியில் காமனாக பார்த்தீங்கன்னா இது மூணுமே நம்மளுக்கு இருக்குது. அப்போ நம்ம அது மூணுமே எழுதிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ஹெட் டெயில் ஹெட், டெயில் ஹெட் ஹெட் அண்ட் ஹெட் ஹெட் டெயில். அப்போ நம்மளுக்கு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா 3, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ் நம்மளுக்கு வரும். அப்போ 3/8. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் சி இது ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. பி அண்ட் சிக்கு காமனாக இருக்கிறது என்னென்னு பார்க்கலாம். இது பி அண்ட் இது சியா, இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது நம்மளுக்கு என்னென்ன இருக்கும், ஹெட் ஹெட் ஹெட்டா, அது நம்மளுக்கு இதில் இல்லை. அண்ட் டெயில் ஹெட் ஹெட், இதுலேயும் டெயில் ஹெட் ஹெட் இருக்குது, அண்ட் ஹெட் ஹெட் டெயில் ஹெட் ஹெட் டெயில் இது ரெண்டுலேயுமே இது ரெண்டும் இருக்குது நம்மளுக்கு, இதுவும் இருக்குது அண்ட் இதுலேயும் இது ரெண்டும் இருக்குது. அப்போ ரெண்டு இது மட்டும்தானே இருக்குது. இது ரெண்டுமே நம்ம எழுதிக்கலாம். பி இன்டர்செக்ஷன் சி இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டெயில் ஹெட் ஹெட்டும் ஹெட் ஹெட் டெயிலும் தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அப்போ என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா 2ன்னு வந்திருக்கும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் B intersection C is equal to n of B intersection C by n of S இருக்கும். 2/8 இருக்கும். 2/8. And next பார்த்தீங்கன்னா A intersection C. இப்போ Aக்கும் Cக்கும் காமனாக இருக்கிறது A intersection Cயா, A and Cக்கு காமனாக இருக்கிறது நம்ம என்னென்னு பார்க்கலாம். A and C இதில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஹெட் ஹெட், ஏல ஹெட் ஹெட் ஹெட்டே நம்மளுக்கு இல்லை. அண்ட் நம்மளுக்கு டெயில் ஹெட் ஹெட், இதுலேயும் டெயில் ஹெட் ஹெட் இருக்குது. அண்ட் ஹெட் ஹெட் டெயில் இது ரெண்டும் தான் நம்மளுக்கு இருக்குது. இதுவும் தான் நம்மளுக்கு இருக்குது. ஹெட் 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 இல்லை. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் சின்னு சொல்லும் போது இது ரெண்டும் தான் நம்மளுக்கு வருது. அப்போ அது ரெண்டும் நம்ம எழுதிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு டெயில் ஹெட் ஹெட்டும் அண்ட் ஹெட் ஹெட் டெயிலும் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 2, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா n of A intersection C by n of S இருக்கும் is equal to 2/8. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிச்சாச்சு. A intersection C நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B intersection C நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா 3 இதுலேயும் காமனாக இருக்கிறது என்ன அப்படி தான் நம்மளுக்கு வரும். A இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இது மூணுலேயும் ஏ பி அண்ட் சி மூணு இதுலேயுமே காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்து எழுதுறது தான் இது. அப்போ மூணு இதுலேயும் காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெட் ஹெட் ஹெட்ன்னு இருக்கா, இது ரெண்டுலேயுமே ஹெட் 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 இல்லை. அப்போ நெக்ஸ்ட்டு டெயில் ஹெட் ஹெட் இதில் இருக்குது. அண்ட் டெயில் ஹெட் ஹெட்டா, இதுலேயும் டெயில் ஹெட் ஹெட் இருக்குது. அண்ட் இதுலேயும் நம்மளுக்கு டெயில் ஹெட் ஹெட் இருக்குது. ஹெட் ஹெட் டெயில் இதுலேயும் நம்மளுக்கு மூணு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூ இது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது, காமனாக இருக்குது. அப்போ இதை நம்ம காமனாக எடுக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சின்னு சொல்லும் போது இந்த ரெண்டு வேல்யூஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வரும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு டெயில் ஹெட் ஹெட் அண்ட் ஹெட் ஹெட் டெயில். அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா n of A intersection B intersection C is equal to 2, probability of A
A intersection B intersection C is equal to n of A intersection B intersection C by n of S is equal to 2 by 8. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எல்லா வேல்யூஸுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சா ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ பி அண்ட் சி ஏ இன்டர்செக்ஷன் பி பி இன்டர்செக்ஷன் சி அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் சி அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம ஈஸியாக இதோட வேல்யூஸ் எல்லாம் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ probability of A union B union C is equal to நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் 3/8 கண்டுபிடிச்சிருந்தோம் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இருந்தாலும் நெக்ஸ்ட் இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7/8 கண்டுபிடிச்சிருந்தோமா? அப்போ 7/8 ப்ளஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி சொல்லும் போது நம்ம 3/8 கண்டுபிடிச்சிருந்தோம் அண்ட் மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் சி இது மூணுமே நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வருதா? நெக்ஸ்ட் இது மூணுமே நம்மளுக்கு வரும். அப்போ இது மூணுமே நம்ம எழுதிக்கலாம். 3/8 minus 2/8 minus 2/8 and next பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் 2/8ன்னு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ் 3/8 மைனஸ் 3/8 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 + 2/8 minus 2/8 ரெண்டுமே நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 3/8 + 7/8 minus 2/8 இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் நம்மளுக்கு சேமாக இருக்குது. அப்போ 8 வந்து the whole dividedல வந்துடும். அப்போ 3 + 7 - 2ன்னு இருக்கும். அண்ட் இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு 8/8ன்னு இருக்கும். அண்ட் இதை கேன்சல் பண்ணால் 1. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு 1. இதை நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.